அனைவருக்கும் வணக்கம். இப்ப கொஸ்டின் நம்பர் 41 பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 ஜெனரல் இங்கிலீஷோட ஒவ்வொரு கொஸ்டினையும் டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நான் சொல்றது என்னன்னா, நான் குடுத்த மெட்டீரியல படிச்சிருந்தா இது எல்லாத்துக்கும் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற அனாலிசிஸ வீடியோ ப்ரூஃபோட எடுத்து நான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 41 கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. இதுவும் டிரான்ஸ்லேஷன் சென்டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன் தான். ஆல்ரெடி நான் டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷனுக்கு நான் குடுத்துருக்கேன். இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? தெளிவான ஒரு மெட்டீரியல் போட்டு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல நான் சொன்ன விஷயம் ஐடென்டிஃபை த டென்ஸ் ஆஃப் த சோர்ஸ் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் அதோட டென்ஸ நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு 3 டென்ஸ் இருக்கு. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ன்ட்டு. அதுக்குள்ள திருப்பி ஒரு 4 சப்டிவிஷன் போகும். ஓகேவா? ஸோ த மீட்டிங் வில்லுன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்ப இது ரொம்ப தெளிவா தெரியும் ஃபியூச்சர் டென்ஸ் தான் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்ப அந்த ஃபியூச்சர் டென்ஸ்க்குள்ள சிம்பிள் ஃபியூச்சரா, ஃபியூச்சர் கன்டினியூயஸா, இல்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டா, இல்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் தெளிவா ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கேன் நம்ம மெட்டீரியல்ல. டைரக்ட்டா ஃபியூச்சருக்கு போயிருவோம். ம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? யூஸ்டு ஃபார் ஆக்ஷன் தட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஷி வில் விசிட் அஸ் டுமாரோ. வெறும் வில் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதான் சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஃபியூச்சர் கன்டினியூஸ்ங்கிறது யூஸ்டு ஃபார் ஆன்கோயிங் ஃபியூச்சர் ஆக்ஷன். ஃபியூச்சர்ல அது போயிட்டு இருக்கும். ஐ வில் பி ஸ்டடியிங் அட் திஸ் டைம் டுமாரோ. வில் இருக்கும். அது பக்கத்துல பி இருக்கும். அதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும் வெர்ப்ல. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல யூஸ்டு ஃபார் ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் a specific future time. They will be completed before a specific future time. He will have finished his work by 5 p.m. அவர் மாலை 5 மணிக்குள் தனது வேலையை முடித்து விடுவார். அப்ப ஆல்ரெடி அது கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்டு அப்படின்னு வந்திருக்கனால. ஓகேவா? அடுத்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் ஆக்ஷன் தட் வில் கண்டினியூ அப் டு சர்டைன் ஃபியூச்சர் பாயிண்ட். அந்த ஆக்ஷன் வந்து என்ன செய்யும்? ஒரு ஃபியூச்சர் பாயிண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதான் சொல்றேன். பை நெக்ஸ்ட் இயர் ஷி வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ். அடுத்த ஆண்டு வரும்போது அவள் இங்கே 10 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருப்பாள். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? வில் இருக்கும், ஹேவ் இருக்கும், பீன் இருக்கும், ஐஎன்ஜி இருக்கும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஒரு 80% ஆன்சர் ஈஸியான நான் கண்டுபிடிச்சிடலாம். த மீட்டிங் வில் ஹேவ் பீன் ஸ்கெடியூல்டு பை தி டைம் வி அரைவ். வில் இருக்கு, ஹேவ் இருக்கு, பீன் இருக்கு. அப்ப இது ரொம்ப தெளிவா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. சரி, ஓகே. நமக்கு டென்ஸ் இங்க கண்டுபிடிக்க சொல்ல, டிரான்ஸ்லேட் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்ப அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்க மீனிங் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இதை சொன்னது. ஸோ த மீட்டிங் வில் ஹேவ் பீன் ஸ்கெடியூல்டு பை தி டைம் வி அரைவ். நம்ம வரும்போது ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்களேன். நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்படும். படும் அப்ப ஃபியூச்சர்ல இருக்கு. இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கெடியூல்டு அப்படிங்கிறது முடிஞ்சது, இடி வந்திருக்கு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பி ஆப்ஷன் பாருங்க. நாம் வரும்போது கூட்டம் திட்டமிட்டிருப்பார்கள். சி ஆப்ஷன் நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்பட்டிருக்கும். நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடுகிறார்கள். திட்டமிடுகிறார்கள்ங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பியா சியாங்கிறது மட்டும் தான் இப்போ நம்ம கன்ஃபியூஷன். நாம் வரும்போது கூட்டம் திட்டமிட்டிருப்பார்கள். நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்பட்டு இருக்கும். ஓகே. இப்போ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங் தான். ரெண்டுமே ஸ்கெடியூல்டுக்கு போறோம். திட்டமிட்டிருப்பார்கள் அப்படிங்கிறதும் இடிக்கு ரிலேட்டடா வருது. திட்டமிட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் இடிக்கு ரிலேட்டடா வருது. ஆனா சி ஆப்ஷன் தான் இதுல கரெக்ட். ஏன் அப்படின்னா நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்பட்டு இருக்கும். அந்த திட்டமிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான் ப்ரொஃபஷனலான தமிழ் சென்டென்ஸ். திட்டமிட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத விட டென்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபஷனல் வேர்டு எதுன்னா நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்பட்டு இருக்கும். இதுதான் தமிழை பொறுத்த வரைக்கும் தெளிவான டென்ஸ் ஃபார்மேட் வேர்டு. கொண்டிருப்பாய், கொண்டிருந்தாய் அப்படின்லாம் டென்ஸ்ல போன கொஸ்டின்ல சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த திட்டமிடப்பட்டிருக்கும், திட்டமிடுவார்கள், இந்த வார்த்தைலாம் அந்த ஒரு சின்ன டிவியேஷன்ல மீனிங்கே மாறும். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷனும் பி ஆப்ஷன் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ஆனால் சி ஆப்ஷன் தான் ஏன் கரெக்ட்னா ப்ரொஃபஷனலான தமிழ் சென்டென்ஸ். அந்த டிரான்ஸ்லேட்டுக்கு உண்டான தெளிவான பியூர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதான். கூட்டம் திட்டமிடப்பட்டிருக்கும். நாம் வரும்போது கூட்டம் திட்டமிட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரிலேட்டட் மீனிங்கா இருந்தாலும் கூட்டம் திட்டமிடப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னது கரெக்டான 100% டிரான்ஸ்லேட்டட் வேர்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இத ட்ரான்ஸ்லேட்டடா எப்பவுமே தெளிவா படிச்சுக்கங்க.
ஸோ ஒரு டென்ஸ் குடுத்தா அத நான் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத ரொம்ப தெளிவா 4 லைன்லயே குடுத்துருக்கேன். டென்ஸ கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட் கரெக்ட்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆன்ஸர என்ன செய்யணும்? மாத்தணும். இதுதான். ஸோ பிரசன்ட்டுக்கும் ஃபுல்லா குடுத்துருக்கேன். பாஸ்ட்டுக்கும் ஃபுல்லா குடுத்துருக்கேன். ஃபியூச்சருக்கு ஃபுல்லா குடுத்துருக்கேன். என்னென்னலாம் தப்பு செய்வோம் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி குடுத்துருக்கேன். நம்மள அறியாம என்னென்ன தப்பு செய்வோம் அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சிருக்கேன்? இங்க குடுத்துருக்கேன். காமன் எரர்ஸ் இன் டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுல. ஓகேவா? ஸோ கிராமர பொறுத்தவரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட கொஸ்டின் குடுத்தாலும் நம்ம ஆன்ஸர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல படிச்சிருந்தா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க முடியும்? இந்த கொஸ்டினையும் ஆன்ஸர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஜெனரல் இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டினே ஆன்ஸர் கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதான் ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே. இப்போ 41 கொஸ்டின் முடிச்சாச்சு. ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.